தமிழருக்கும் என்னை செதுக்கிய ஆசிரியர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எனது முத்தான முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று என் பள்ளிக்கூட வாழ்க்கை தந்த ஐம்பெரும் பாடங்களை பற்றி பேச வந்துள்ளேன். முதலாவதாக இன்றைய சூழலில் பலரும் இழக்கும் ஒன்றை பற்றியே துவங்குகிறேன். ஆம், மன நிறைவுதான். சமூக ஊடகங்கள் பெருகிய இந்த காலத்தில் உலகின் எந்த மூலையிலிருந்தோ யாரோ ஒருவர் வெளியிடும் பதிவை கண்டு நம்மிடம் அவரை போன்ற உடை இல்லையே, செல்வம் இல்லையே, வீடு இல்லையே என வருந்த மட்டுமே தெரிந்த நமக்கு நம்மிடம் இருப்பதை மதிக்க தெரியவில்லை. நம்மிடம் இருப்பதையே மதிக்க தெரியாத நிலையில் மேலும் வேண்டும் என எண்ணுதல் என்னை பொறுத்தவரையில் ஒரு இழிவான செயல். இருப்பதை மதிக்க தெரிந்தால்தான் பெற நினைப்பதை அடைய முடியும். இதையே திருவள்ளுவர் திருக்குறளில் 18வது அதிகாரமான வெகாமையில் கூறியுள்ளார். அகாமை செல்வத்திற்கு யாதனின் வெகாமை வேண்டும் பிறன் கை பொருள். இக்குறளின் பொருள், ஒருவருடைய செல்வம் இருப்பதற்கான வழி எது என்றால் அது பிறர் கைப்பொருள் போல் தமக்கும் வேண்டும் என விரும்பாதிருத்தலாகும். இரண்டாவதாக நான் உணர்ந்த விஷயம் சினம் காத்தல். இப்பாடத்திற்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை சான்றாக எடுத்து வந்துள்ளேன். நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற. இதன் பொருள், முக மலர்ச்சியையும் அக மகிழ்ச்சியையும் கொள்கின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை என்பதாகும். இன்றைய சூழலில் இளைய சமுதாயத்தினிடம் சினம் எரிமலை போல பொங்கி வெடிக்கிறது. எங்கும் சினம், எதற்கும் சினம். சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் சினம் கொண்ட பல செயல்களை, சூழல்களை அமைதியாகவே கடந்திருக்க முடியும். எந்த சூழலிலும் நிதானமாக சிந்தித்து நம் பதிலை தெரிவித்தல் நம் தேவையற்ற சினத்தை குறைக்கும். இனி நாம் சொல்லும் பதில்களையும் செய்யும் செயல்களையும் நம் மனம் தேர்வு செய்யட்டும், உணர்வுகள் அல்ல. நிதானம் பிரதானம் அல்லவா? மூன்றாவதாக தனிமையை விரும்புதல். இப்பாடம் பலராலும் ஏற்கப்படாததும் எதிர்ப்புடையதுமானதுதான். எனினும் என் கோணத்தில் இப்பாடத்தை விளக்குகிறேன். எத்தனை காலத்திற்கு நம்மை தாங்கும் தூணாக, நம் துணையாக, நம் துன்பங்களை கேட்டபடியே யாரெனும் இருப்பார்கள்? வாழ்வின் எந்த சூழலிலும் எந்த துன்பத்திலும் உன்னோடு ஒருவரால் மட்டும்தான் இருக்க முடியும். அது நீ மட்டும்தான். இங்கு நிகழும் யாவற்றிற்கும் நாம் என்கின்ற நான் ஒன்று மட்டுமே. நம் வாழ்வில் பிற மனிதர்களோடு பழகுதல், அவர்களின் நலன் கருதி செயல்படுதல் என்பதற்கும் பிற மனிதர்கள் தான் என் வாழ்க்கை என்பதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு. உணர்ந்தோருக்கு வாழ்க்கையினில் அந்த வாழ்க்கை பயணத்தை சந்தோஷமாக தொடர்தல் நன்று. இதையே தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். தனிமையை விரும்புதல் என்பது தனித்து இருப்பதை மட்டுமே குறிப்பது அல்ல, அது தனித்துவத்தையும் குறிக்கும். அவரை போல இருக்க வேண்டும், இவரை போல இருக்க வேண்டும் என எண்ணாமல் நமக்கென உள்ள தனி திறமையை கண்டறிய வேண்டும். பிறரை போல இருக்க அவர்களே போதும். நம்மை போல் இருக்க நம்மால் மட்டுமே முடியும். நான்காவதாக பொதுநலம். வாழ்வில் எப்போதும் நான், எனக்கு, எண்ணலம் என்று மட்டுமே எண்ணுதல் என்ற செயல்தான் மனிதம் தேய்வதற்கான முதல் காரணம். மற்றவர்களும் நம்மை போன்றவர்கள், அவர்களுக்கும் நம்மை போல ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை உணர வேண்டும். வாழ்வில் எப்போது நான், எனக்கு, எண்ணலம் என்பதெல்லாம் நாம், நமக்கு, பொதுநலம் என மாற்றம் பெறுகிறதோ அன்று மனிதம் மறுமலர்ச்சி பெறும். நான், நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஒட்டும் என்பது முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் புகழ்பெற்ற ஒற்றுமை தத்துவமாகும். இவ்வரிகள் சுயநலத்தை விடுத்து ஒற்றுமையுடன் செயல்படுவதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. நான் என்பது மறைந்து நாம் என மலர்ந்தால் பாளையாக மாறக்கூடிய பூமியும் பூஞ்சோலையாக மாறிவிடும். நான் என்பதில் ஓரெழுத்து மாற்றத்தினால் பிறப்பது நாம். ஓரெழுத்து மாற்றம் இவ்வுலகையே மாற்றும். இறுதியாக எனக்கு மிகவும் பிடித்த பாடம், வெற்றியின் நண்பன் தோல்வி. வெற்றியை மட்டுமே கொண்டாடுவது வாழ்க்கை அல்ல. வெற்றி நம்மை ஊக்கப்படுத்தும், ஆனால் தோல்வியோ நம்மை சீரமைக்கும். எத்தனை தோல்விகளை சந்திக்கிறோமோ அத்தனை வலுவாக மாற்றம் பெறுவோம். எனவே தோழர்களே, தோல்வியை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி குறித்து கவி கோ அப்துல் ரஹ்மான்
எழுதிய கவிதை. தோல்வியே, நீ சுட்டு துளைத்ததால் அல்லவா நான் புல்லாங்குழலாக மாறினேன். தோல்வியே, நீ சுட்டு துளைத்ததால் அல்லவா நான் புல்லாங்குழலாக மாறினேன். தோல்வியே, நீதான் நான் சம்பாதிக்கும் பணம், வெற்றியை கூட அதனால் வாங்க முடியும். தோல்வியே, நீதான் நான் சம்பாதிக்கும் பணம், வெற்றியை கூட அதனால் வாங்க முடியும். அனுபவமே ஆசான். அனுபவத்தின் மூலமாகவே என் பள்ளிக்கூட வாழ்க்கை இப்பாடங்களை எனக்கு தந்தது. அனுபவத்தையும் ஆண்டவனையும் இணைத்து கண்ணதாசன் எழுதிய கவிதையோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பார் என இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். வறுமை என்பது எதுவென கேட்டேன், வாடிப்பார் என இறைவன் பணித்தான். இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையினில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, ஆண்டவன் சற்றே அருகு நெருங்கி, அனுபவம் என்பதே நான் தான் என்றான். விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.